சிவஸ்வரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவவிஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நாம் 12 பாவகங்களையும் ஒவ்வொரு பாவகமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். இதுவரையிலும் நம்ம 5 பாவங்களை பார்த்துட்டோம். இன்றைக்கு நம்ம 6வது பாவகத்தை பற்றின விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது 6வது பாவகம் என்று சொன்ன உடனேயே அந்த 6வது பாவகம் கெட்ட பலன்களை தரக்கூடிய பாவகமாக பார்க்கப்படுது. ஆனால் அது அப்படி அல்ல. 6ஆம் பாவகம் என்பது பார்த்திங்கனாக்க நோய், எதிரி, தடைகள், தாமதங்கள், வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய பாவகமாக குறிப்பிட்டிருக்கு. அப்போது இந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு குடும்பத்தில் அந்த லக்னக்காரர்களுக்கு மட்டுமே இருக்கும். மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் அங்கே சொல்லப்படலை. அப்போது இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா காலபுருஷ வீடுகளில் மேசம் லக்னமாக அமைய பெற்றவர்களுக்கு இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி வீடு இதுதான் பார்த்திங்கனாக்கா இந்த லக்னக்காரர்களுக்கு மட்டுமே இந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே நடக்கும். அது எந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி வீடு பார்த்திங்கனாக்கா தடை, தாமதங்கள், நோய், எதிரி, ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுபோல் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த 6ஆம் பாவகம் அங்கே சுட்டி காட்டுது. அப்போ இந்த லக்னக்காரருக்கு மட்டுமே இது பாதிப்பை கொடுக்கும். மற்ற இருக்கக்கூடிய இப்போ குடும்பத்துக்கு பார்த்திங்கனாக்கா இந்த மேஷ லக்னக்காரருக்கு இது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி வீடு என்பது பார்த்திங்கனாக்கா 5ஆம் வீடாக வந்துவிடும். அப்போ 5ஆம் வீடு என்பது பார்த்திங்கனாக்கா விருப்பம், அன்பு செலுத்துவது போன்ற விஷயங்கள் எல்லாமே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடு பார்த்திங்கனாக்கா 2ஆம் வீட்டிற்கு இந்த 6ஆம் வீடு, லக்னக்காரர்களுக்கு 2வது வீட்டிற்கு இந்த 6வது வீடு பார்த்திங்கனாக்கா விருப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விருப்பத்தோடு ஒவ்வொரு விஷயங்களை செய்கிறது, அவர்களுடைய ஆசை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆசை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 6வது வீட்டுக்கு சொல்லப்பட்டது. அப்போது இந்த லக்னக்காரருக்கு மட்டும்தான் இது பாதிப்பை தருமே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு இது பாதிப்பை தராது. அதுபோல் பார்த்திங்கனாக்கா லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், அந்த இளைய சகோதர ஸ்தானத்திற்கு இந்த 6ஆம் இடம் பார்த்திங்கனாக்கா 4வது வீடாக வந்துடும். இப்போ 4வது வீடு என்பது பார்த்திங்கனாக்கா நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர்கள் அவர்கள் கிடைக்கப்பெறுவார்கள் அப்படிங்கிறது அங்கே ஒரு விஷயமாக வந்துவிடும். அதுபோல் வீடு, வண்டி, வாகனம் போன்ற சம்மந்தமான இளைய சகோதரன், சகோதரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 4ஆம் வீடு பார்த்திங்கனாக்கா இந்த லக்னத்திற்கு 6ஆம் இடம், இந்த இளைய சகோதரருக்கு இது 4ஆம் இடமாக வந்துடும். இந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா வீடு, வண்டி, வாகனங்கள், அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நண்பர்கள் அமையக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடமாக வந்துடும். அதுபோல் பார்த்திங்கனாக்கா இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய தாயாருக்கு இது வெற்றி ஸ்தானமாக வந்துவிடும். அதுபோல் பார்த்திங்கனாக்கா காது, கழுத்து போன்ற விஷயங்களுக்கு கம்மல், செயின் போன்ற விஷயங்கள்லாம் இவர்களுக்கு வாங்கக்கூடிய விஷயமாக வரும். தைரியஸ்தானமாக தாயாருக்கு இது தைரியஸ்தானமாக இந்த 6ஆம் பாவகம் வந்துடும். அதுபோல் பார்த்திங்கனாக்கா புத்திரர்களுக்கு இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த 6ஆம் இடம் 2வது வீடாக வரும். இப்போ அந்த 5ஆம் புத்திரர்களுக்கு இந்த வீடு பார்த்திங்கனாக்கா தனவரவு, அதுபோல் பார்த்திங்கனாக்கா அவருடைய பேச்சு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த 6ஆம் வீடாக இங்கே வந்துவிடும். இந்த புத்திரர்களுக்கு இது 6ஆம் வீடு 2வது வீடாக வரும். அந்த 2ஆம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த புத்திரர்களுக்கு கிடைக்கப்படும். இப்படி நம்ம பார்த்திங்கனாக்கா இந்த 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை லக்னக்காரர்கள் மட்டுமே பாதிப்பாக தரும் தவிர மற்ற இருக்கக்கூடிய குழந்தைகள், தாயார் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பலாபலன்களை இதை தரும். அதுபோல் பார்த்திங்கனாக்கா இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்திற்கு, பார்ட்னர்ஸ், மனைவி ஸ்தானத்திற்கு இது விரயஸ்தானமாக வந்துடும். விரயஸ்தானமாக வந்துவிடும் அப்படின்னாக்கா அவர் செலவுகள், நகை வாங்குவது போன்ற செலவுகள்லாம் வைக்கக்கூடிய ஸ்தானமாக இந்த 6ஆம் வீடு வந்துடும். அதுபோல் பார்த்திங்கனாக்கா இந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு காலபுருஷனுக்கு 8ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுள்காரனுக்கு இந்த 6வது வீடு லாபஸ்தானமாக வந்துடும். இப்போ ஒரு நோய் ஏற்படுது, நம்ம போய் ஆஸ்பத்திரியில் நம்ம அட்மிட் ஆகிறோம் அப்படின்னாக்க
நம்ம உடல்நிலை சரியாமல் நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக நாம் பணம் செலவு பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் வந்து நம்முடைய ஆயுள், இந்த நோய் நம்ம சரியாகி நம்முடைய ஆயுளே மேற்கொண்டு ஒரு 5 வருடத்திற்கு நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ நாம் வந்து ஆயுளை அதிகரிப்பதற்காக நாம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த 6ஆம் பாவகம் ஆகும். அதுபோல் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தந்தை பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடியவருக்கு கர்மஸ்தானமாக இந்த 6வது வீடு வந்துவிடும். அப்போ தொழில் கர்மஸ்தானம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த 6ஆம் பாவகம் சுட்டி காட்டுறோம். இப்படி இந்த 6ஆம் பாவகத்திற்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. ஜாதக ரீதியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அணுகி தெரிஞ்சுக்கணும். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடாகிய இந்த வீட்டிற்கு இந்த 6வது வீடு பாக்கியஸ்தானமாக வந்துடும். அதுபோல் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாகிய இந்த வீட்டிற்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்க 8வது வீடாக ஆயுள் வீடாக வந்துடும். அதுபோல் காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாகிய இந்த வீட்டிற்கு 7வது வீடாக வந்துவிடும். இப்போது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ஆய்வு செய்யணும். எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம், அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த பாவகம் என்ன சுட்டி காட்டுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு நம்முடைய எடுத்து பார்த்து அந்த விஷயங்கள் நமக்கு எப்படி சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, அந்த கிரகம் என்ன அங்கே இண்டிகேட் பண்ணுது, அப்போது அந்த கிரகம் என்ன சொல்ல வருது, அந்த கிரகம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்து ஜாதகத்தில் ஆய்வு செய்து அது நமக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் வேண்டிக் கொள்ளலாம், பாதகமாக இருக்கும் பட்சத்தில் நாம் பரிகாரமாக சில விஷயங்களை செய்து கொள்ளலாம். அப்போ பரிகாரமாக சில விஷயங்களை செய்யும்போது இது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாய் ரொம்ப பிடித்தமான விஷயமாக இருக்கும். நாய்கள் வந்து அவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாய் வளர்ப்பாங்க. இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நாய் வளர்ப்பாங்க. அதுபோல் மூல நட்சத்திரக்காரர்களும் கூட நாய்கள் வளர்ப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் வளர்ப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க. இருக்கக்கூடிய நபர்கள் நாயை வளர்ப்பாங்க. பூனை வளர்க்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, புறா வளர்க்குறவங்க இருக்காங்க, கிளி வளர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அருகில் வைத்து கொள்ளும் பொழுது அங்கே அந்த நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும், அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் சொல்லக்கூடியதுக்கு ராகு பகவான் அங்கே ஆக்டிவேட் ஆகிடுவார். அதுபோல் பூனை அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண் பூனை பெண் பூனை அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. ஆண் நாய் பெண் நாய் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அருகிலே வைத்துக்கொண்டு நமக்கு தெரியாமலே நாம் அதை அருகில் வச்சுருப்போம். நம்ம அந்த அருகிலே நம்ம அதை வச்சுருக்கும் பொழுது அங்கே அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிறதுனால அவங்க லைஃப்பில் பல சக்ஸஸ்கள் அவர்களுக்கு கிடைக்கும். இதுபோல் யாராவது ஒருத்தர் வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டு நம்ம கெட்ட காலங்கள் நடக்குது அப்படின்னாக்கா, கெட்ட காலங்கள் நடக்க போகுது அப்படின்னாக்கா யாரோ ஒருத்தர் வந்து ப்ரெசன்ட் பண்ணிடுவாங்க. ஒரு பொருளை வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய பொருளை நம்ம வாங்கி நம்ம வச்சுக்குவோம், நமக்கே தெரியாது. வாங்கி வைக்கும் பொழுது அந்த வாங்கி வைத்த பொருள் நமக்கு நெகட்டிவாக ஆக்டிவேட் பண்ணக்கூடியதை கூட நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்களை கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பொருள் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க ஆமாம்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள் எனக்கு கிஃப்டாக வந்தது, அந்த கிஃப்ட்டை வாங்கி வச்சுருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை அங்கேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ நமக்கு நம்மை அறியாமல் நமக்கு நல்ல காலம் இருக்குதே என்றால் நல்ல விஷயங்கள் நம்மை நாடி வரும். கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது கெட்ட விஷயங்கள் நாடி வரும். நமக்கு தெரியாமல் அதை பண்ணிவிடுவோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆய்வு, நம்முடைய ஜாதகத்தை பார்த்து நாம் என்னென்ன பொருட்களை வைத்துக் கொள்ள வேண்டும், எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்து அந்த பொருட்களை நம்ம அருகில் வைத்துக் கொண்டோமே ஆனால் நமக்கு அது வெற்றிகள் தானாக தேடி வரும். அப்போ ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்யணும். உங்களுடைய ஜாதகங்களையும் நீங்கள் ஆய்வு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்க டெஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன், வீடியோவே நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்க ஆய்வு செய்து உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குதோ அந்த கேள்விகள் அனைத்திற்குமே பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதுபோல் வீடியோக்கள் கிடைக்கணும் அப்படின்னாக்க வியூவர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும். ஜோதிடம் என்பது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, அனைத்து விஷயங்களுக்கும் ஜோதிடம் உண்டு. உலகளாவிய விஷயங்கள் அனைத்திற்குமே ஜோதிடம் உண்டு. உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்திற்குமே ஜோதிடம் உண்டு. எந்தெந்த காலகட்டங்களில் நடக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் போகும் அப்படிங்கிற அனைத்திற்குமே ஜோதிடம் உண்டு. அது உலகியல் ஜோதிடம்,
இப்போது பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கலவரம் ஒரு கிராமத்தில் வருதுன்னா கூட அங்கே அந்த கோள்களினுடைய ஆட்டமாகத்தான் அது இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் ஒரு தனி மனிதன் வந்து அவர்களுடைய ஜாதகங்களே ஆய்வு செய்து வைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லது. சப்ஸ்கிரைபர்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நன்றி, வணக்கம்.